அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மாணவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் கடந்த வகுப்பில் மிக தெளிவாக தசா புத்தி அந்தரம் அப்படின்னா என்ன, அது எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது, விம்சோத்தரி தசா கணக்கீடுகளின் அடிப்படையில் எவ்வாறு வரிசைப்படுத்தப்படுகிறது, எதன் அடிப்படையில் அதற்கான காலகெடு அதாவது வருடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வருடங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய வருடங்களுக்கும் மனித வாழ்க்கைக்குமான தொடர்புகள் என்ன அப்படிங்கிறதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக கடந்த வகுப்பில் பார்த்துருந்தோம். அதோடு மட்டும் இல்லை, அந்த விம்சோத்தரி தசாக்களை கண்டறிவது எப்படி. ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றார் அப்படின்னா மேனுவலாக அவருடைய வயதை கணக்கிடுவது எப்படி அப்படிங்கிறதையும், அவருடைய நடப்பு தசா என்ன, அந்த ஜாதகருடைய நிகழ்காலத்தில் தற்பொழுது அவரை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய தசா கிரகம் எது அப்படிங்கிறதை கண்டறிவதற்குத்தான் தசா கணக்கீட்டு முறைகளை நாம் பயிற்சி கொடுத்துருந்தோம். நிறைய ஜாதகங்கள் எடுத்துக்கிட்டு நடப்பு தசாவை மீண்டும் 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 கணக்கீடு செய்து போட்டு பார்த்து சரியாக வருதா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்கணும், அதற்கான பயிற்சிகள் எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் கடந்த வகுப்பில் நாம் கொடுத்துருந்தோம். அதோடு மட்டும் இல்லை, மனித வாழ்க்கையை ஒப்பீடு செய்து, இப்போ கேது அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தையிலிருந்து 7 வருடங்கள் அப்படிங்கிறது, அந்த குழந்தை ஒரு மனிதன் அந்த கேதுவினுடைய தன்மையில் இயங்குகிறான் அப்படிங்கிறத நீங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது, ஒருவர் கேது திசா நடந்தால் அவர் எப்படி இருப்பார், எது சரி எது தப்பு, எது நமக்கு ஆபத்தை கொடுக்கும், எது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவில்லாத நிலை அந்த 7 வயதுக்கு உட்பட்ட நிலை. அந்த டைம் தான் குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதைத்தான் இறைவனோடு ஒப்பீடு செய்கிறார்கள். விருப்பு வெறுப்பற்ற, எதிர்பார்ப்பற்ற, எல்லாரையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய, ஜாதி மத பேதமற்ற, புரியுதுங்களா? அப்போ எதையும் எல்லாவற்றையும் கடந்த நிலை. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், ஐயோ இதை போய் இவங்கள்ட்டெல்லாம் தொடக்கூடாது, இவங்க சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், பெரியவங்களாக ஆக ஜாதி மதம் அது இதுன்னு எடுத்துகிட்டு போய் நமக்குள்ளேயே சில எதிர்மறையான ஈகோஸை வளர்த்துக்கிட்டு நம்ம பெரியவங்கன்னு காட்டிக்கிறதுக்கான அடிப்படையான நிலை தான் இந்த பேதங்கள் அனைத்துமே. ஒரு சில சமூகத்தினர் முன்னோக்கி நகர்வதற்கும் வளர்வதற்கும் அரசியல் சார்ந்த நிலைகள் மக்களை பிரித்தாண்டு வெற்றி காண்பதற்கும் இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒரு 7 வயதுக்கு உட்பட்ட குழந்தை என்ன பண்ணும், அதுக்கு இந்த ஜாதி மதம் கருப்பு எதுவுமே தெரியாது. அப்போ சகஜமாக பழகுவாங்க, அவங்கக்கிட்ட போய் உட்காந்துக்குவாங்க, அவங்க கொடுக்குறதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க, அவங்களோட நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. ஏன்னா அந்த 7 வயது என்பது பிரிவினையற்ற ஒரு காலம். அவங்களுக்கு தேவை விளையாடுறதுக்கு ஏதாவது ஜாமான் அம்மா கொடுக்குறாங்களா, பசி இல்லாமல் இருக்கா, அவங்க அல்டிமேட் எய்மே அவ்வளோதான். 7 வயதை தாண்டும் போது தான் அவங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ் வேணும், எந்த பொம்மை பிடிக்கும், எந்த பொம்மை வேணும் அப்படிங்கிறதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிரிவினையே ஸ்டார்ட் ஆகிறது. அந்த காலம் சுக்கிரனுடைய காலம்னு சொன்னோம். அப்போ ஒரு குழந்தையினுடைய குழந்தை பருவம், அந்த இளமை பருவம், அதுக்கடுத்து வரக்கூடிய நடுத்தர வயது, அதற்கான பருவம், முதிய பருவம், மிகவும் முதிய பருவம், இப்படி அந்த மனித வாழ்க்கையில் வரக்கூடிய வாழ்நிலை பருவங்களை எடுத்துக்கொண்டு அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் ஒருவருக்கு கேது திசை நடந்தால் 7 வயதுக்குட்பட்டவர்களுடைய மனோநிலை, செயல்பாடுகள், எண்ணங்கள் இவற்றை பலன்களாக எடுத்துரைக்க வேண்டும். ஒருத்தர் சுக்கிர திசை நடக்குது, அப்போ என்ன நினைப்பாங்க, ஒரு 7 வயதிலிருந்து 20 வயதுக்கு உட்பட்டு 27 வயதுக்கு உட்பட்ட ஒரு இளைஞனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், ஆசைகள் எப்படி இருக்கும், எதை நோக்கி நகரும், எதை விரும்புவார்கள், எதை வெறுப்பார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சுக்கிர திசை நடக்கும்போது அந்த ஜாதகருடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்த வேண்டும்.
அதே நேரத்தில் ஒரு திருமணமாகி ஒரு தந்தைன்ற ஸ்தானம் கிடைத்து குடும்ப தலைவனாக ஒருவன் உருவெடுக்கும் பொழுது, ஐயோ எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, என் குழந்தைங்க இருக்குது, அதுங்களை படிக்க வைக்கணும், நல்ல வழியில் அவங்கள நடத்தணும், அவங்க வாழ்க்கையை சிறப்பாக அமைக்கணும், நமக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும், நம்ம சொல்கிறத 10 பேர் கேட்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னாடி நம்மளை யாரும் கேவலமாக பேசிடக்கூடாது. இப்படி தன்னுடைய சுயமரியாதை, தனக்கென்று பேர் புகழ் அந்தஸ்து, தான் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய பணியாட்கள், இதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்முடைய குழந்தைகள் அதை பார்த்து நம் மீது மதிப்பு கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையையும், சமூகம் நம் மீது மதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய அந்த காலம்தான் சூரியனுடைய காலம். அது 6 ஆண்டுகள். அப்போது கிட்டத்தட்ட 27 வயதிலிருந்து 33 வயது வரைக்கும் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி போராட்டங்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய பருவ நிலைகளை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம ஸ்டாண்டர்டாக எந்தெந்த கிரகங்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனை செலுத்தி கொண்டிருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் அதை பேஸ் பண்ணி இப்போ உங்களை நாடி வந்திருக்கக்கூடியவர் எந்த தசையில் பயணிக்கிறார், அந்த தசாவை நடத்தக்கூடிய தசா கிரகம் எது அப்படின்னு பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் பொதுவான கிரக காரகத்துவ ரீதியான பலன்களை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் வாழ்வியலில் அது ஒன்றியதாக இருக்கும், அது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்து, இப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கடந்த வகுப்பில் நாம் பார்த்திருந்தோம். புரியுதுங்களா? அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது என்றால் அது 3 விதமான கட்டங்களை தாண்டி வருகிறது. அதாவது 3 விதமான டெஸ்ட். அந்த 3 டெஸ்ட்லேயும் பாஸ் பண்ணாதான் அந்த நிகழ்வு நடக்கும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த 3 விதமான ஒரு டஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அந்த 3 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் அவங்க பாஸ் பண்ணாதான் அந்த நிகழ்வு சார்ந்த விஷயங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியும். முதல்ல இருக்கக்கூடிய மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பினை. ஒரு மனிதனுடைய வாழ்வியலில் அவனுடைய விதி பயன், அவன் பிறந்த நேரத்தில் அவன் பிறந்த லக்னம் என்ன, ஜென்ம ராசி என்ன, ஜென்ம நட்சத்திரம் என்ன, மற்ற நவக்கோள்களும் எந்தெந்த ராசிகளில் எந்தெந்த நட்சத்திரங்களில் எந்தெந்த உபநட்சத்திரங்களில் பயணித்து கொண்டிருந்தது, 12 பாவ ஆரம்ப முனைகள் எந்த நட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருந்தது, இப்படிங்கிறதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சராசரியான ஒரு மனித வாழ்க்கையில் ஒருவர் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை அல்லது சுகங்களை அல்லது உறவுகளை அல்லது எதிர்பார்ப்புகளை அல்லது பொருளாதார முன்னேற்றத்தை ஒரு குழந்தை அடையுமா அப்படிங்கிறத நம்மால் கணிக்க முடியும். இதுக்கு பேர் விதி பயன் அல்லது பொதுவான பலன்கள் அல்லது பொதுவான அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணாதான் நம்ம அடுத்த எக்ஸாமுக்கே போக முடியும். புரியுதுங்களா? இதை நம்ம என்ன வச்சுக்கலாம்னா பர்சனல் முதல்ல இருக்கிறது என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எழுதி ஓரளவிற்கு தகுநிலை வாய்ந்த மதிப்பெண் வாங்கினவங்களை வடிகட்டி அதில் யார் நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா? அதுபோல் உங்களை நாடி ஒருவர் வருகிறார் என்றால் அவருடைய வாழ்வியலில் ஒரு சராசரியாக ஒரு மனிதன் வாழக்கூடிய படிப்பு, பேச்சு, கல்வி, அறிவு, வேலைவாய்ப்பு, திருமணம், திருமண வாழ்க்கை, வீடு வண்டி வாகனங்கள், தாய் தந்தைகளை கவனித்துக் கொள்ளக்கூடிய நிலை, உடன் பிறந்தவர்களை எப்படி அவர் நடத்துவார் என்பதற்கான கோட்பாடுகள், கணவன் மனைவி உறவு நிலைகள் எப்படி இருக்கும், அந்த ஜாதகருடைய குழந்தைகளுக்கும் இந்த ஜாதகருக்குமான உறவுநிலைகள் எப்படி இருக்கும், வாழ்நாள் முழுவதும் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வெற்றி வாகை சூடி மிகப்பெரிய அந்தஸ்திலும் பேர் புகழ் உயர் நிலையையும் பெற்றிருப்பாரா, அல்லது இருந்த நிலையிலேயே இருப்பாரா, அல்ல இருந்த நிலையை விட கீழ்நிலைக்கு செல்வாரா, இப்படிங்கிறதையெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம், ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்வியலோடு கம்பேர் பண்ணி பார்ப்போம். எல்லா மனிதனுக்கும் என்ன வேணும், ஓரளவுக்கு படிப்பு, அதற்கேற்ற வேலை,
அதற்கேற்ற ஊதியம், ஒரு திருமணம், ஒரு திருமணத்தில் வரக்கூடிய அந்த மகிழ்ச்சியான தருணங்கள், அதுக்கடுத்து குழந்தை பாக்கியம், அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சராசரி மனித வாழ்வியல்ல ஒரு சராசரியான மனிதன் அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கங்கள். அப்போ இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு என்ன வேணும்? அவங்களுடைய பிறப்பியல் ஜாதகத்தில் அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது அங்கே அவருக்கு விழுந்த லக்னமும் ஜென்ம ராசியும் ஜென்ம நட்சத்திரமும் மற்ற ஏனைய கிரகங்களும் ஒருங்கே அமைந்து அவை நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திர வழியாக அவர் எதை அனுபவிப்பார் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் விதி பயன், பொதுவான பலன், பொதுவான அமைப்புங்கிறது. இதில் பாஸ் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய மதிவழி பயன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கே போக முடியும். சரி, மதிவழி பயன் என்ன? விதிவழி பயனை பார்த்தோம். ஒரு குழந்தை முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அதில் நம்பிக்கை இல்லைன்னா ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது வான்வெளியில் இருந்த கிரகநிலைகளினுடைய கதிர்வீச்சின் அடிப்படையில் அந்த குழந்தையினுடைய எண்ணங்கள், செயல்கள், குணாதிசயங்கள், எதிர்பார்ப்புகள், விருப்பு வெறுப்புகள், வெற்றி தோல்விகள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த நிர்ணயத்தின் அடிப்படையில் தான் அதில் இருந்தால் தான் இவங்க அடுத்த நிலைக்கு போய் அனுபவிக்க முடியும். அப்போ இருக்கிறதா இல்லையான்னு சொல்கிறது விதிவழி பயன். மதிவழி பயன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில், பிறப்பியல் ஜாதகத்தில் நிற்கின்ற பிறப்பியல் சந்திரன் தான் எந்த நட்சத்திரத்தில் இருந்தோமோ அந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்த க்ஷணத்திலிருந்து விம்சோத்தரி தசா ஆண்டுகளின் அடிப்படையில் அல்லது விம்சோத்தரி தசா கணக்கீடுகளின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தசாவாக, புத்தியாக, அந்தரமாக, அதுக்கடுத்து சூட்சமமாக, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மைன்யூட்டாக போய் நகர்ந்து 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 ஒவ்வொரு படிநிலைகளாக மாற்றத்தை அளித்து அதன் அடிப்படையில் அவர் விதிவழி வரக்கூடிய பயன்களை மதிவழியில் அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய நிலை. புரியுதுங்களா? அப்போ அந்த மதி வழியில் பயணிக்கணும். இந்த பிறப்பியல் சந்திரன் பயணிக்கும் பொழுது எக்ஸாக்டாக எந்த காலகட்டத்தில், எந்த நிமிஷத்தில், எந்த நேரத்தில், எந்த நாளில் ஒரு இந்த பலன்களை அனுபவிப்பார் அப்படிங்கிறத கதிவழி பயன்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தும். கதி என்றால் இயக்கம். புரியுங்களா? அப்போ அந்த கிரகங்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரக்கூடிய அந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த பலனை இவர் அனுபவிப்பாருங்கிறத நாம் நிர்ணயம் செய்ய முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய விதிவழி பயனில் ஒரு ஜாதகருக்கு அதை அனுபவிக்க முடியாத ஒரு கர்மத்தை, ஒரு காரியத்தை அனுபவிக்க முடியாதுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னதான் மதி அப்படிங்கிற பிறப்பியல் சந்திரன் எவ்வளவுதான் தசாக்களை மாற்றினாலும், புத்திகளை மாற்றினாலும், அந்தரங்களை மாற்றினாலும் அவர்கள் அதை அனுபவிக்க முடியாது. அதே நேரத்தில் எவ்வளவு சாதகமான கோச்சார கிரகங்கள் அவருடைய பிறப்பியல் ஜாதகத்திற்கு சாதகமான பலன்களை தர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் இவர் அனுபவிக்க முடியாதுன்னு விதிவழி சொன்ன பலன்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பார்க்கும் பொழுது அவர்களால் நிச்சயமாக எவ்வளவு தசாபுத்தி அந்தரம் வந்தாலும், எவ்வளவு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் அதை அனுபவிக்கவே முடியாது. புரியுதுங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல விதிவழி பயனின் அடிப்படையில் அவர்கள் அந்த ஒரு நிகழ்வை, காரியத்தை அல்லது ஒரு செயலை அனுபவிக்கிறதுக்கான, செய்யறதுக்கான விதி வேண்டும். அந்த விதியின் அடிப்படையில், விதியை அடிப்படையாக கொண்டு மதி நகரும் காலத்தில் அந்த பலன்கள் அவருக்கு நடைமுறைக்கு வரும். அப்படி நடைமுறைக்கு வரக்கூடிய பலன்கள் எல்லா நேரமும் நடந்துக்கிட்டே இருக்கான்னா இல்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருடத்தில், குறிப்பிட்ட மாதத்தில், குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நேரத்தில் தான் அவர் அதை அனுபவிக்கிறார். இப்போ உதாரணமாக இவருக்கு ஒரு ஜாதகருக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பரிசு விழ வேண்டும்ன்ற ஒரு விதியில், எனக்கு ஐயா நான் லாட்ரி சீட்டாக வாங்குகிறேன், எனக்கு ஏதாவது பரிசு விழுமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஆய்வு பண்ணி பார்க்குறீங்க, அவருக்கு இந்த பரிசு சார்ந்த பணங்களை, பொருளாதார முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்கா இல்லையான்னு பார்க்குறீங்க. அந்த பொதுவான விதிவழி பயன்களின் வழியாக அவருக்கு அந்த அமைப்பு இருக்குன்னா தான் நம்ம தசாபுதி அந்தரத்துக்கு போகணும். அப்போ அந்த அமைப்பை செயல்படுத்தி அதை அவர் அனுபவிக்க வைக்கக்கூடிய தசாபுத்தி அந்தர காலங்கள் எப்பொழுது வருகிறது என்பதை நீங்கள் கணக்கீடு செய்து பார்க்க வேண்டும்.
அதே நேரத்தில் அப்போ என்ன அர்த்தம்? முதல்ல விதி வழியாக பார்க்குறீங்க, பரிசு விழுன்னு இருக்குது. அப்போ எப்போ விழுன்னு பார்க்குறீங்க, அதுக்கு தசா புத்தி அந்தரத்தை பார்க்குறீங்க. அதற்கான சாதகமான தசா புத்தி அந்தரம் இவை ஒன்றிணையும் பொழுது அந்த பரிசு விழும். அந்த ஒன்றிணைந்த காலம் எவ்வளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அது 6 மாதத்துலேருந்து உங்களுக்கு 1.25 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் கூட இருக்கலாம். அப்போ அது என்னைக்கு விழும்? 1.5 வருஷத்துக்கு டெய்லியும் பரிசு விழுமா? பரிசு வந்துக்கிட்டே இருக்குமான்னா இல்லை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாதத்தில், குறிப்பிட்ட வாரத்தில், குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த பரிசு தொகை விழும் உங்களுக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? அந்த கதி வழி பயன் அப்படிங்கிற மாதிரி கதி வழி வரக்கூடிய பலன்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம அதை நிர்ணயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம பார்க்கறது விதி வழி பயன். விதியில் இருந்தால் தான் மதியால் கொடுக்க முடியும். அப்போ ஐயா விதியில் இருக்கு, ஆனால் மதி அதுக்கு சரியாக ஒத்துழைக்கலைன்னா அவர் அதை அனுபவிக்க முடியுமா? முடியாதான்னா முடியாது. விதியில் இருந்தாலும் இந்த பிறவியில் அவர் அனுபவிக்கிறதுக்கான அந்த மதிவழி பயணம் கட்டாயம் தேவை. புரியுதுங்களா? ஆனால் கதி நிலை சரியா இல்லைன்னா அனுபவிக்க முடியுமா? முடியாதா? கதி நிலை சரியில்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா நிலைகளும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. 12 பாவங்களும் நகர்கிறது, 9 கிரகங்களும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது கிரகங்களோ பாவங்களோ எப்படியோ டச் பண்ணிடும். புரியுதுங்களா? அப்போ விதியும் மதியும் ஒத்துழைப்பு கொடுத்தாலே நீங்கள் அந்த பலனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத முன்னோர்கள் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் அற்புதமான நிலைகளை நமக்கு பாடத்திட்டமாக சாஸ்திரமாக தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள். அதனால தான் நம்ம நிறைய ஜோதிடர்களை பார்த்தீங்கன்னா விதிப்பயன் இருக்கா இல்லையா, கொடுப்பனை இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. பொதுவான பலன்னு ஜாதகத்தை உடனே என்ன பண்ணுவாங்க? தசாபுத்தி அந்தர காலம் எப்போ ஒத்து வருதுன்னு பார்ப்பாங்க. உடனே என்ன சொல்லிடுவாங்க? கதிக்கு போக மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? ஐயா உங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது நடக்குங்க போங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போது அந்த கதியை செக் பண்ணணுமா வேணாமா? அது முக்கியமாக இல்லையான்னா முக்கியம். எப்போ முக்கியம்? ரொம்ப துல்லியமாக எனக்கு பலன் வேணும், என்னைக்கு நடக்குதுன்னு தெரியணும், என்னைக்கு இது எக்ஸாக்டாக எனக்கு கிடைக்கும்னு தெரியணும் அப்படின்னு எப்பொழுது ஒரு வாடிக்கையாளர் விரும்புகிறாரோ அப்பொழுது நீங்கள் கிரகங்களினுடைய கதி பலனையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோச்சார பலனையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி பார்த்து இவருக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் அது கிடைக்குங்கிறத நாம் மிக முக்கியமாக தெளிவாக எடுத்துரைக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்போது முதல் 2ம் மிக முக்கியமானது. புரியுதுங்களா? ஒரு திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடரை பூலிஷ் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு பொய் ஜோதிடர், என்ன சொல்லுவோம், போலி ஜோதிடர் அல்லது ஜோதிடமே போலியான ஒரு கலை சாஸ்திரம், அது காசு சம்பாதிக்கிறதுக்காக வச்சிருக்கிறதுங்கிறதுக்காக சில உங்களுக்கு நகைச்சுவையான காட்சிகள் வச்சுருப்பாங்க. அந்த நகைச்சுவையான காட்சிகளில் ஒரு பலன் சொல்லுவார் இவர் ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும், பெரிய மகாராஜா போல வந்திருக்கணும், அப்படியாப்பட்ட வாழ்க்கை இவருடையது அப்படிம்பாரு. புரியுதா இல்லையா? அதில் அவர் சொல்லக்கூடிய பலன்களுக்கு அதை கேட்டு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்டியா? அப்போவே சொன்னனே கேட்டியாம்பாரு. என்னதாப்பா சொல்கிறீங்க, என்ன 2 பேரும் பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னையும் இவன் சோத்துக்கெல்லாம் பிச்சை எடுத்து யாருமே சோறு போட ஆள் இல்லாமல் செத்து போனாங்க, இவனை போய் நீங்கள் பெரிய ராஜாவாக இருக்கணும், ராஜா வாழ்க்கை வாழ்ந்துருக்கணும், சொத்து பத்துக்கெல்லாம் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த ஜாதகம் பார்க்க வந்தவர் கேட்பார். அப்போது அந்த நிலையில் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அந்த நகைச்சுவை காட்சியில் இருந்த ஜோதிடர் ஒன்லி பொது பலன்களை மட்டும், விதிவழி பலன்களை மட்டும் ஆய்வு செய்திருக்கிறார். அப்போ விதிவழி பயனில் ஒருத்தர் உயர்நிலையை அடையக்கூடிய கிரகநிலைகள் இருந்திருக்கு. ஆனால் அந்த காலகட்டம் மதி வழியாக வரக்கூடிய அந்த தசாபுத்தி அந்தர ரீதியாக அவர் வாழக்கூடிய வாழ்நாள் முழுவதும் வரல. புரியுதா? அப்போ வாழ்நாள் முழுவதும் ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு திசாபுத்த அந்தரத்தை அவர் சந்திக்கவில்லை என்றால் அவரால் அந்த கொடுப்பினை கொடுத்த அந்த நற்பலன்களை அந்த பிறவியில் அனுபவிக்க முடியாது. புரியுதா? அப்போ இதெல்லாமே நம்ம நிறையா ஒருத்தர் நம்மளை பூலிஷ் பண்ணுறாங்க, ஜோதிடர்களை இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு யோசிக்காமல் அதில் என்ன ஜோதிடம் பொதிந்திருக்கிறது
அப்படிங்கிறதையும் நாம் மிக தெளிவாக கண்டு அதன் அடிப்படையில் பலன்களை எடுத்துரைக்க வேண்டும். அப்போது இப்போ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய முக்காலங்களையும் நிகழ்கால, இறந்த கால, எதிர்கால பலன்களை எடுத்துரைக்க வேண்டுமென்றால் அதற்கு என்ன தெரியணும்? அந்த ஜாதகர் தற்பொழுது என்ன தசாபுத்தியை அனுபவித்து முடித்தார், தற்பொழுது என்ன தசாபுத்தியை அனுபவித்து கொண்டிருக்கிறார், அடுத்து என்ன தசாபுத்தியை அனுபவிப்பார் அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய ஒரு மெத்தடாலஜி நமக்கு தெரியணும், கணக்கீடு தெரியணும். அந்த கணக்கீட்டுக்குத்தான் விம்சோத்தரி தசா கணக்கீடுன்னு பேர். அதைத்தான் கடந்த வகுப்புகளில் எப்படி கணக்கீடு பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்போது நடந்து முடிந்த தசாவை அடிப்படையாக கொண்டு, தசானை யார் எடுத்துக்கணும்? தசாவை நடத்துகிற கிரகத்தை அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நடந்து முடிந்த தசாவை நடத்திய கிரகத்தின் அடிப்படையில் ஒரு ஜாதகர் என்னென்ன பலன்களை அனுபவித்து முடித்திருப்பார் என்ற இறந்தகால பலன்களை எடுத்துரைக்க வேண்டும். அதே போல் இப்போ என்ன தசா நடக்குதுன்னு நம்ம என்ன படிச்சிருப்போம்? கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். அதான் கடந்த வாரத்தில் படித்தோம். இப்போ நடக்கிற தசாவை நடத்துகிற கிரகம் எந்த கிரகம், அதாவது தசாநாதன் யார் அப்படிங்கிறதை கண்டறிந்து அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அந்த கிரகம் எந்தெந்த பாவ ஆரம்ப முனைகளை இயக்கி பலன் கொடுக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த கிரகம் நிற்கின்ற நட்சத்திராதிபதி எந்தெந்த பாவத்தினுடைய ஆரம்ப முனைகளை இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கண்டறிந்து அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், அந்த கிரகங்கள் இயக்கி பலன் கொடுக்கிற பாவங்கள், அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி இயக்கி பலன் கொடுக்கக்கூடிய பாவங்கள், இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து பலன்களாக எடுத்துரைக்க வேண்டும். இது நிகழ்கால பலன்கள். அடுத்து இந்த தசா முடிஞ்சு அடுத்து எந்த தசா ஆரம்பிக்க போகுது, அந்த தசாவை நடத்துகிற கிரகம் யார், அவர் நிற்கின்ற பாவ ஆரம்ப முனைகள் என்ன, எந்தெந்த பாவ ஆரம்ப முனைகளை இயக்குகிறார், எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் அந்த தசாநாதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார், அவர் எந்தெந்த பாவ ஆரம்ப முனைகளை இயக்கி கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து அந்த தசாநாதன் என்ற நட்சத்திராதிபதியினுடைய காரகத்துவம் என்ன, இவற்றையெல்லாம் ஒன்றிணைத்து அவருக்கு எதிர்கால பலன்களாக நாம் எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வாடிக்கையாளர் உங்களை நாடி வந்து உங்களிடம் ஜாதகம் பார்க்கின்றார் என்றால் நிச்சயமாக நீங்கள் அதிகமாக பேச வேண்டியது இந்த நிகழ்கால, இறந்த கால, எதிர்கால பலன்களை பற்றி மட்டுமே. ஏன்னா அவங்க வந்து கொடுப்பினையாக வரக்கூடியதை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க தெரிந்த விஷயமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போது நடந்து முடிந்ததை நிகழ்வுகளை சொல்வதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை தெளிவாக எடுத்துரைப்பதும் அவர்களுக்கு உங்கள் மீது அதீத தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். இன்னொன்று, இந்த ஜாதகம் சரியான ஜாதகம்தான், சரியான நிகழ்வுகளை நம்மால் எடுத்துரைக்க முடிகிறது என்றால் அந்த ஜாதகம் சரியானதுங்கிறத உறுதிப்படுத்தும். அப்போ இறந்த கால பலன்களையும் நிகழ்கால பலன்களையும் அவங்க அனுபவித்த விஷயங்களையும் துல்லியமாக நீங்கள் எடுத்துரைக்கும் பொழுது நீங்கள் எடுத்துரைக்கக்கூடிய எதிர்கால பலன்களும் சிறப்பான நிலையை பெற்றிருக்கும் அப்படிங்கிறத நாம் மிக தெளிவாக புரிய வைக்க முடியும். அதே நேரத்தில் அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதன் அடிப்படையில் நீங்கள் எடுத்துரைக்கிற வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டு பின்பற்றி அதன் அடிப்படையில் இயங்கி அதன் மூலமாக தீமைகளை தவிர்த்து நன்மைகளை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இதுவரைக்கும் சொன்ன பாடத்திட்டத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, உங்களை நாடி வரக்கூடியவர்கள் எதிர்பார்க்கிற அவர்களுக்கு தேவைப்படுகிற பலன்கள் என்பதே எதிர்காலத்தில் நான் என்ன மாற்றத்தை பெறப்போகிறேன், இப்பொழுது நான் செய்கிற காரியம் எதிர்காலத்தில் எனக்கு நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா, நான் எதை செய்தால் நன்மை அடையலாம், எதை செய்தால் தீமையிலிருந்து நான் தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் அதில் முக்கியமானது. புரியுதுங்களா? அதை நீங்கள் எடுத்துரைக்க வேண்டுமென்றால் முதல்ல வரக்கூடியது தசாநாதன் யார் என்பதை கண்டறிய வேண்டும். புரியுதுங்களா? அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம பலன்களை எடுத்துரைக்க வேண்டும். அதுக்கு தான் கடந்த வாரத்தில் தசாவை நடத்துகிற தசாவை
நடத்துகின்ற தசாநாதன் கிரகம் யார் என்பதை கணக்கீட்டின் அடிப்படையில் நாம் கண்டறிந்திருக்கிறோம். அவற்றை வைத்து எப்படி நம்ம பலனெடுக்கவிருக்கிறோம் என்பதை நாம் இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வகுப்புகள்லையும் நகர்த்தி செல்ல போகிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ நிச்சயமாக புரிஞ்சுக்கங்க. இனிமே படிக்கக்கூடிய இந்த பாடங்கள் தான் உங்கள் ஜோதிட வாழ்க்கையில் மிக அற்புதமான நல்ல பெயரையும் புகழையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் உங்களுக்கென்று ஒரு தனித்துவத்தையும் வழங்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்க போகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற உழைப்பும் பயிற்சியும் அதுக்கேற்ற ஆர்வத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய இந்த ஜோதிட வாழ்க்கையானது மிக அற்புதமான நிலைமாற்றங்களை பெறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அடுத்தடுத்த பயிற்சிகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.